रहमतुल्लाहि व बरकातुह। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் நேற்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனையை நாங்கள் கற்றுக்கொண்டோம், படித்துக்கொண்டோம். அந்த பிரார்த்தனை தான் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. சரியா? எப்படி? அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை, என்னுடைய பிழைகளை மன்னித்து விடுவாயாக. வர்ஹம்னி, என் மீது அன்பு காட்டி விடுவாயாக. வஹ்தினி, எனக்கு சத்தியத்தை புரியும் பாக்கியத்தை தருவாயாக. புரிந்த சத்தியத்தை நிலைநாட்டும் நடைமுறைப்படுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. வஆஃபினி, கவலை இல்லாத, பயமில்லாத, ஈடேற்றமான வாழ்க்கையை தருவாயாக. அதே மாதிரி ஒரு ஜுக்னி, வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி நிறைவாக தருவாயாக என்கிற இந்த பிரார்த்தனையை நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் படித்தோம். இந்த பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? ஒரு கிராமப்புறத்து அரபிக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுவும் எந்த நிலையில், என்ன சந்தர்ப்பத்தில் கற்றுக் கொடுத்தாங்க? என்ன சந்தர்ப்பத்தில் கற்றுக் கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டுக்கு அவர் கேட்டார், எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாங்க, நான் வளமையாக பிரார்த்தித்து வருவதற்குன்னு. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கற்றுக் கொடுத்தது என்னது? வெறுமனே அல்லாஹ்வை புகழுகின்ற ஒரு தனிப்பெரும் புகழ்களை அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வை புகழ்வதற்கு மிக உயர்ந்த சிறந்த வார்த்தைகளை என்ன செய்தாங்க? ஃபஸ்ட்டுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது என்ன வார்த்தைகள்? யாருக்கு அது ஞாபகம் இருக்குதா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். அஸீஸில் ஹக்கீம் அப்படிங்கிறது. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாரு? இது எனது ரப்புக்கு சொந்தமான வார்த்தைகள், அவனை புகழும்படியான
அவனை துதி செய்யும்படியான வார்த்தைகள். எனக்காக நான் கேட்பதற்கு ஏதாவது என்ன செய்யுங்க சொல்லித்தாங்க என்று சொல்லவும் தான் என்ன துஆவை கற்றுக் கொடுத்தாங்க? வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. அப்போ இந்த துஆவை கற்றுக் கொடுத்த நேரத்தில் கொஞ்சம் பேர் எல்லாம் முடிஞ்சு வந்து கேட்டாங்க. ஒரு கேள்வி உண்டு, நடு இருப்பில் நம்ம ஓதுவோமே அதாவது 2 சுஜூதுக்கும் மத்தியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருப்போமே, அப்போ அதில் ஓதுற துஆவா இது? ஏன்னா அதில் வஜிபுர்னி வர்ஃபஅனி எல்லாம் வருமே, அப்போ இது அது எல்லாம் ஒன்று தானான்னு கேட்டாங்க. இது அது எல்லாம் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாக 2 சுஜூதுக்கு மத்தியில் நாங்கள் அமரும் பொழுது ஒரு துஆ வந்து இதே போல் வந்திருக்குது. அதில் வர்ஃபஅனி வஜிபுர்னின்னு எல்லாம் மேலதிகமான வார்த்தைகள் வந்திருக்குது. அந்த துஆவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பலகீனமான துஆ. என்னது? லைஃபான ஒரு பலகீனமான துஆ. சரியா? ஆனால் நடு இருப்பில், அதாவது 2 சுஜூதுகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நடு இருப்பில் ஓதுறதுக்கு வந்த சஹீஹான துஆ தான் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று 2 தடவைகள் ஓதுமாறு சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய துஆ. அந்த நடு இருப்பில் அந்த ஒரு துஆ அதுதான் வந்திருக்கிறது. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என 2 தடவைகள் அந்த 2 சுஜூதுக்கு மத்தியில் அமரக்கூடிய அந்த அமர்வில் நம்ம கேட்குறது சஹீஹாக வந்தது சஹீஹ் முஸ்லிமில் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். சரியா? மற்ற அந்த நீண்ட துஆ ஒன்று நம்ம ஓதுவோமே வஹ்தினி வஜ்புர்னி வர்ஃபஅனி வர்ஸுக்னி எல்லாம், அந்த பெரிய துஆ நடியிருப்பில் வந்தது ஹதீஸில் இருக்குது. ஆனால் அந்த ஹதீஸ் என்னது? லைஃபானது பலகீனமானது. சரியா? ஹைர். இப்போ நாங்கள் இன்றைய தலைப்புக்குள்ளுக்கு போவோம். இன்று எங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்புன்னு சொன்னால், ரமலானிய இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லியிருக்கக்கூடிய, தனித்துவப்படுத்தி சொல்லியிருக்கக்கூடிய, தனித்துவம் என்று சொன்னால் தனித்துவமான சிறப்புகளை சொல்லி ஆர்வப்படுத்திய அமல்கள், தனித்துவமான சிறப்புகளை கூறி ஆர்வப்படுத்திய அமல்கள் என்கிற தலைப்பில் தான் நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிறோம், படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் இந்த ரமலான் தொடர்பாக நம்ம பார்ப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ பக்ரா நுஃபை பின் அல் ஹாரிஸ், அபூ பக்ரா நுஃபை பின் அல் ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. கொஞ்சம் வேறு குழுக்கமாக இருக்கேனே, போட்டுட்டீங்களா? சரி. சஹீஹுல் புகாரியில் 1912வது செய்தியாகவும், சஹீஹ் முஸ்லிமில் 1089வது செய்தியாகவும், நல்லா கவனிச்சுக்கோங்க, பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஷஹ்ரானி லா யன்குசானி, 2 மாதங்கள் உள்ளன, அந்த 2 மாதங்களும் லா யன்குசானி, அதில் குறையே இல்லை. அதில் என்ன இல்லை? குறைங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொன்னால் உலமாக்கள் அதுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. எப்படின்னா, குறையே இல்லை 2 மாதம் என்று சொன்னால் அப்போ என்ன மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் அதில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய நன்மைகள் ஒரு பொழுதும் என்ன செய்யாது, குறையாது. இப்போ மற்ற காலங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தொழுகையுடைய அந்த ஹுஷு, அந்த அமைப்புக்கு ஏற்ப நமது அதுக்கான கூலி என்ன செய்யப்படும், கூடி குறைய வழங்கப்படும். இந்த மாதத்தை, அந்த குறித்த 2 மாதத்தை பொறுத்த வரைக்கும், அந்த 2 மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் என்ன செய்யப்படாது, அந்த நன்மைகள் மைனஸ் பண்ணப்படாது. முழுமையாக என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அள்ளி தூக்கி வாரி கொடுத்துருவான். அப்படியான 2 மாதங்கள் உள்ளன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, அந்த 2 மாதங்களும் பெருநாளை கொண்ட மாதங்கள், அந்த 2 மாதங்களும் பெருநாளை கொண்ட மாதங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ரமதான் வதுல் ஹிஜ்ஜா, ஒரு மாதம் எது, ரமதான். உண்மையிலேயே பெருநாள் வாரது ஷவ்வால் ஃபெஸ்டில் தான், ஆனால் அது எதை ஒட்டி வருது, ரமதான்ங்கிற மாதத்துடைய முடிவை ஒட்டி என்ன செய்து வருது. அப்போ அதனால் அந்த பெருநாளுடைய மாதங்கள் ரசூல் என்ன செஞ்சாங்க, அந்த ரமலானை ஒட்டி வாரதுனால அதை மிகைப்படுத்தி ரசூலா சொன்னாங்க, ஒன்று ரமலானுடைய மாதம், இன்னொன்று துல் ஹிஜ்ஜா மாதம். இந்த மாதம் 2ஐயும் ரசூலா அப்போ மென்ஷன் பண்ணாங்க. எப்படி? ஷஹ்ரானி லா யன்குசானி, இந்த 2 மாதங்களிலும் குறைபாடுங்கிறது என்னது, கூலியில் இருக்காது. அப்போ முடியுமான அளவுக்கு நம்ம என்ன செய்ய பார்க்கணும், அமல்களை செய்ய பார்க்கணும். அதில் சின்ன சின்ன தவறுகள் குறைபாடுகள் வந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதை மன்னித்து விடுகிறான். நன்மைகளை நிறைவாக அல்லாஹ் தஆலா வாரி வழங்கக்கூடிய மாதம் தான் நாங்கள் இப்போ இருக்கிற
மாதம்ங்கிறது ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மறந்து விடக்கூடாது. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ், ஐவேளை தொழுகைகள். அதே போல் வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்ஆலேருந்து அடுத்த ஜும்ஆ வரும் வரைக்கும் இந்த ஜும்ஆவை தொழுந்தாரு, அடுத்த ஜும்ஆவையும் என்ன செஞ்சிட்டாரு, அதே மாதிரி கச்சிதமாக தொழுந்துட்டாருன்னா இந்த 1 வீக். அதே போல் வ ரமதானு இலா ரமதான், ஒரு ரமதான்லேருந்து அடுத்த இந்த ரமலான்லேயும் நோன்பு நோற்றாரு, முறையாக பயன்படுத்தினார். அதே போல் எதிர்வரக்கூடிய அடுத்த ரமலானை அடைஞ்சி அதிலேயும் நோன்பு நோற்று இருந்தால் இந்த 2 ரமலானுக்கு இடைப்பட்ட காலங்கள் இருக்குது, இது முக்கஃபிராத்தும் மா பைனஹுமா, இது அவர் இந்த இடப்பட்ட காலங்களில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு என்ன செய்யும், இயல்பான பிரயாச்சித்தமாக என்ன செஞ்சிடும், அமைந்துவிடும், குற்றப்பரிகாரமாக அமைந்துவிடும். இயல்பாக நடந்த அந்த பாவங்கள், குற்றங்கள், சின்ன தவறுகள் இருக்குது, அதை மன்னிக்கக்கூடியதாக இது என்ன செஞ்சிடும், அமைஞ்சிரும். இதை ஜித்துனிபல் கபாயிரு, ஆனால் பெரும்பாவங்களை தவிர்த்திருக்க வேண்டும். பெரும்பாவங்கள் என்ன செய்யாது, நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளால் அழிந்து விடாது. அதுக்கு தௌபா செஞ்சு அதை முழுமையாக விட்டு விலகி இதுக்கு பின்னால் அதன் பக்கம் நான் என்ன செய்ய மாட்டேன், தலை வைத்தும் படுக்க மாட்டேன்ற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வரணும். அவர் இதுக்கு பிறகு அந்த பக்கத்துக்கு நான் போக மாட்டேன், அதை எட்டி பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யணும், பெரும்பாவங்கள் விஷயத்தில் ஒரு உறுதியான ஒரு முடிவெடுத்து முழுமையாக அவர் விலகணும். ஆனால் சிறிய சிறிய இயல்பாக நடக்கக்கூடிய தவறுகள் இருக்குதானே, அந்த தவறுகளை பொறுத்த வரைக்கும் நன்மையான காரியங்கள் என்ன செய்யும், அந்த தவறுகளை அழித்துவிடும். அப்போ பொதுவாக நன்மையான காரியம் என்றாலே அதில் இயல்பாக 2 தன்மை இருக்குது. என்ன சொல்லுவோம் அப்போ, நன்மையான காரியம் என்றாலே அதில் இயல்பான 2 தன்மை இருக்குது. என்ன சொல்லுவோம் அப்போ, என்னவா இருக்கும்? ஒன்று நான் சொல்லிட்டேன், சிறிய பாவங்களை அழிச்சிடும். ஓகே, வேற என்ன பெனிஃபிட் இருக்குது? என்ன நடக்கும், நம்ம நன்மையான காரியம் ஒன்று செஞ்சால் அதுக்கு அல்லாட்ட என்னது இருக்குது, வேற நன்மை இருக்குது, அதுக்கு வேற என்ன இருக்குது, நம்மளுக்கு நன்மைகள் எழுதப்படும். அது போக என்னது போனஸாக கிடைக்குது, என்னது நம்ம செய்த சிறிய சிறிய தவறுகள் என்ன செஞ்சு போயிடுது. அது குர்ஆன்லேயே வருது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், இன்னல் ஹசனாத், நிச்சயமாக நன்மையான காரியங்கள், யுத்ஹிபுன ஸய்யிஆத், அது உங்களுடைய பாவமான சின்ன சின்ன தவறுகளை என்ன செய்துவிடும், அழித்து விடக்கூடிய இயல்பை கொண்டது. அப்போ பொதுவாக நன்மையான, இப்போ நம்ம ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுந்தோம், மக்ரிபுடைய பின் சுன்னத் ஒரு 2 ரக்காத் தொழுந்தோம்டா அந்த 2 ரக்காத் சுன்னத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன நன்மையை வச்சிருக்கிறான், என்ன நன்மையை வச்சிருக்கிறான்? இல்லை, அது பொதுவாக சுன்னத்தான தொழுகை. இப்போ நம்ம இந்த ராத்திபான சுன்னத்துன்றோமே, என்னது, சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்து, துஹருக்கு இந்த துஹருக்கு முன்னால் 4 ரக்காத்து, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2 தொழுகிறோமே. இப்போ இதுக்கு என்ன பாக்கியம்? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நம்மளுக்கு ஒரு வீடை, ஒரு மாளிகை என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா அமைக்கிறான். அப்போ அது அதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம். அப்போ அதை முறையாக செஞ்சு வந்தால் அந்த பாக்கியமும் கிடைக்குது. அதே நேரத்தில் நாம் செய்கிற அந்த 2 ரக்காத் தொழுகையால் என்ன நடக்குது, நம்முடைய சிறிய சிறிய தவறுகள் என்ன செய்யுது, அழிந்து போகுது, மன்னிக்கப்பட்டு போகுது. அப்போ இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்டா, நன்மையான காரியங்களுடைய இயல்பான தன்மையில் ஒன்றை வச்சிருக்கிறான்னா பாவங்களை அதை என்ன செய்துவிடும், அழித்துவிடும். வேறையாக அதற்கென்று சொல்லப்பட்ட நன்மை பாக்கியங்கள் கிடைக்கும், இப்படி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலானுடைய மாதமும், ரமலானுடைய மாதத்தை ஒருத்தன் அடைஞ்சு சரியாக பயன்படுத்தினான், அதை அடுத்து வரக்கூடிய ரமலானையும் சரியாக பயன்படுத்தினான் என்றால், இந்த 2 ரமலானுக்கு நடுவில் ஒரு வருடத்தில் நாம் செய்த சிறிய சிறிய தவறுகள், பேச்சுக்களில் செய்தது, நடவடிக்கைகளில் செஞ்ச இந்த மாதிரி எண்ணங்களில் வந்த சின்ன சின்ன தவறுகள் என்ன செய்யப்படுது, நம்ம தௌபா செய்யாமல் ஸ்பெஷலாக அதுக்கென்று பாவமன்னிப்பு கேட்காமலே என்ன செஞ்சிருது, மன்னிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அப்போ ரமலானுடைய மாதம்ங்கிறது என்னது, இவ்வளவு எங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது. இது போக ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் என்னன்னு சொன்னால், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வல் ஹஜ் வ ஸௌமி ரமதான். சஹீஹுல் புகாரில் 8வது ஹதீஸ், சஹீஹுல் புகாரில் 8வது ஹதீஸ். இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ்ன்னு சொல்கிறோமே, தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் எது, சௌமு ரமதான். ரமதானில் நாம் நோன்பு நோட்கிறது. அப்போ கட்டாய
கடமையான ஒன்றாக அது என்ன செய்து விடுகிறது, மாறி விடுகிறது. அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்புடைய கடமையாக்குதலை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்டா, நோன்பு கடமை என்கிற இந்த சிந்தனை இருக்குதே, இந்த முறை இருக்குது, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட உம்மத்தாகி உங்களுக்கு மட்டும் தனித்துவமாக தரப்பட்ட ஒன்று அல்ல. நோன்பு என்கிறத பொறுத்த வரைக்கும், நோன்பு நோற்றுங்கிறத பொறுத்த வரைக்கும் யாரும் நோற்றிருக்கிறா, முன்னால் வந்த சமுதாயத்தினர்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது. இப்போ உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டிருக்குது எப்போ, ரமதான்ல. உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்போ, ரமதான்ல. ஆனால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கும் நோன்புங்கிறது வேறொரு வழியில் சரி என்ன செய்யப்பட்டிருக்குது, கடமையாக்கப்பட்டிருக்குது. யாருக்கு கடமையாக்கப்பட்டாலும் நோக்கம் என்ன, ஒன்று தான். யாருக்கு கடமையாக்கப்பட்டாலும் நோக்கம் ஒன்றுதான். என்ன நோக்கம், தக்வாவை என்ன செய்வது, உருவாக்குவது. அவர்களை என்ன செய்வது, தக்வாவை உருவாக்குவது. அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கரால 183வது வசனத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், தெளிவுபடுத்துகிறான். அப்போ ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும், ரமலான் மாதம்ங்கிறது முதலாவது நாங்கள் என்ன ஹதீஸில் பார்த்தோம், நன்மைகள் குறையாமல் வாரி வழங்கப்படக்கூடிய 2 மாதங்களில் ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அது போக 2வது ஹதீஸில் என்ன படித்தோம், ஒரு ரமலானை முறையாக கழித்து அடுத்த ரமலானை அழகாக பயன்படுத்துதாண்டா இடப்பட்ட காலம் என்னவாகுது, அவருடைய தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக என்ன செய்யுது, மாறிவிடுகிறது. 3வது விஷயம் என்ன பார்த்தோம், 3வது விஷயம் இந்த ரமலானுடைய மாதம் என்கிறதுல அல்லாஹு தாலா நோன்பு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், நம்மளுக்கு கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். அப்போ அப்பேர் ரமலான்ல நோன்பு நோக்கிறது என்கிறது எதோட சம்மந்தப்பட்டது, ஒருத்தன்ட்ட இஸ்லாம் இருக்குதா இல்லையாங்கிற தீர்மானத்தோடு சம்மந்தப்பட்டது. ரமலான்ல நோன்பு நோக்கிறது என்கிறது இயல்பாகவே ரசூலுல்லாஹ் மாதத்தில் எத்தனை நாள் நோன்பு பிடிப்பாங்க, இயல்பாகவே ரசூலுல்லாஹ் மாதத்தில் எத்தனை நாள் நோன்பு பிடிக்கிறது, அப்போ 11 நோன்பு அல்லது 12 நோன்பு இயல்பாகவே ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் நோன்பு பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு திங்களும் வியாழனும் பார்த்தா 4 வாரத்தில் 8 நோன்பு ஆயிடுச்சு. அது இல்லாமல் மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் உண்டு. மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்றல். அப்போ அது அந்த வெள்ளை நாட்கள் வார அறிவிப்பு பலகீனம். வெள்ளை 13, 14, 15 தான் அந்த 3 நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு வர ஸ்பெசிஃபிக்காக வந்த அந்த ஹதீஸு என்னது, பலகீனமான ஹதீஸு. சஹீஹ் முஸ்லிம்ல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த 3 நோன்பை பற்றி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எந்த நாட்களில் பிடிப்பது என்று பொருட்படுத்தாமல் முதல் 10லோ நடுப்பத்திலோ 2வது 10லோ எப்பயும் என்ன செய்வாங்க, அந்த 3 நோன்புகளை நோட்பாங்க. அப்போ 3 நோன்புங்கிறது இருக்குது, ஆனால் அது 13, 14, 15 என்று குறிப்பிடப்படுற அறிவிப்பு பலகீனம். அப்போ அப்படி பார்த்தா நம்ம வாரம் 2 நோன்பு, திங்கள் வியாழனுங்கிற நோன்பு, அவங்க 8, இந்த 3, அப்போ மொத்தம் எவ்வளோ வருது, 11 செஞ்சிருது வந்துருது. அப்போ இயல்பாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த 11 நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ரமதான்ல இப்போ அந்த 11 நோன்பு விட்டா அவருடைய ஈமானுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது வேட்டுழுமா, வேட்டுலாது. ஆனால் ரமலானுடைய மாத்திர ஒருத்தர் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறான்டா, அது எவ்வளோ பாரதூரமானதுங்கிறது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு பார்ப்போம். ஆனால் அவருடைய இஸ்லாமே கேள்விக்குறியாகிடும். ஏன் இஸ்லாம்ங்கிற அந்த தூண் கட்டமைக்கப்பட்ட அந்த 5 விஷயங்கள்ல எது உண்டு, சௌமு ரமலான்ல நோன்பு பிடிக்கிறதல்ல, ரமதான்ல நோன்பு பிடிக்கிறது. அப்ப ரமதான்ல நோன்பு பிடிக்கிறது இஸ்லாத்துடைய பில்லர்ஸ்ல அந்த தூண்கள்ல உண்டுண்டா, ஒருத்தர் ரமலான வந்து அடங்கி நோன்பு பிடிக்காம இருக்கிறாரு, கியாமுல் லைல் தொழுந்தாரு, சதகா கொடுத்தாரு, நோன்பு குர்ஆனை நிறைய அதிகமா ஓதி கொடுத்தாரு, ஓதுனவங்களுக்கு திருத்தினாரு, எல்லா மத்த அமலையும் செஞ்சாரு. ஆனா ரமலான்ல நோன்பு பிடிக்கலண்டா அவருடைய இஸ்லாமே என்ன செஞ்சிடும், கேள்விக்குறியாகிரும். அப்ப ஒருவருடைய இஸ்லாத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒன்றாக எது இருக்குது, ரமலான்ல நோன்பு நோற்றல்ங்கிறது என்ன செய்யுது இருக்குது. அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், இது ஒரு 3வது மிக முக்கியமான சிறப்பம்சம் ரமலானுக்குரியது. 4வது தான் நாங்க பார்த்தோம் என்னண்டா, எங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது ரமலான்ல, கட்டாயமாக்கப்பட்டிருக்குது ரமலான்ல. மற்ற காலங்களையும் நோன்பு நோட்கிறதுங்கிறது இருக்குது, ஆனா ரமலான்ல கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு மட்டுமா நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, எங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்துக்கும் ஏதோ பிரிது வேறு காலங்கள்ல சரி நோன்பு நோட்கிறது என்ன செய்யப்பட்டு தான் இருக்குது, குத்தீப கடமையாக்கப்பட்டு இருக்குது. நம்மளுக்கு எப்ப கடமையாக்கப்பட்டது, ரமலான்ல. 2 பேருக்கும் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம், இலக்கு என்னது, கோல் என்னது, ஒன்றுதான். என்ன நோக்கம், லஅல்லக்கும்
தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. இது 4வது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா 5வதாக இந்த ரமலானை சிறப்பிச்சு சொல்ற நேரத்தில், ரமலான் ஸ்பெஷலாக நாங்கள் இப்போ எதை பார்க்குறோம்? ஸ்பெஷலாக ரமலான் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறான்டா, இப்போ உதாரணமாக வந்து கொண்டு யார் ரியாஸ்தீன் பிரதரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வரையறைன்னு வச்சுருப்பாமா, இதை போட்டு அவர் அறிமுகப்படுத்தினா அவருக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அவருக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிற மாதிரி என்ன செய்கிறோம், நாங்கள் ஒரு அடைமொழியை என்ன செய்கிறோம், ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறோம். அல்லாஹ் ரமலானுங்கிற மாதம் சாதாரணமான மாதம் தான். ஆனால் அந்த மாதத்தை எல்லா மாதங்களை போன்ற ஒரு சாதாரணமான மாதத்தில் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அதுக்குண்டு அல்லாஹ் தாலா ஒரு டெஃபினிஷன் ஒன்று கொடுக்குறான். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் இருக்குது. அல்லதி, இது எப்பேற்பட்ட, ஏன்னா ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்கள் ஒரு மாதம் கூட இல்லை. எது இல்லை? இப்போ சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது. சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்கள் இருக்குது. அந்த சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்களில் கூட எது வராது. அப்போ என்ன சங்கையாக்கப்பட்ட 4 மாதங்கள் எது எது? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். மாஷா அல்லாஹ். இந்த 4 மாதங்களும் சங்கையாக்கப்பட்ட மாதங்கள். இந்த 4 மாதங்களும் அப்போ இந்த பாருங்க, 4 ரமலான் வருதா? ரமலான் வரல. ஆனாலும் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், ரமலானுடைய மாதத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் தாலா எப்படியான ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறான்டா, ஷஹ்ரு ரமதான், இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது. இது எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனே இறக்கப்பட்டது இந்த மாதத்தில் தான். குர்ஆனே, ஏன்னா குர்ஆனை பற்றி எல்லாருக்கும் மகத்துவம் தெரியும். அதை பற்றி என்ன கொடுக்க தேவையில்லை, விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இதை விட பொறுமதியான ஒன்று இல்லை. இது அழியாத ஒரு மிரக்கிள், இது அழியாத ஒரு அற்புதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது இறக்கப்பட்ட மாதமா இது? இப்போ சாதாரணமாக இந்த அறிஞர் யாரு தெரியுமா? இந்த வீட்டை சேர்ந்தவர் என்றதோட என்ன செய்து, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு வருதா இல்லையா? அந்த இந்த வீட்டில் உள்ளவர் அவரே, இந்த வீட்டுக்காரர் அவரே என்ற ஒரு மதிப்பெண் வருதா இல்லையா? இதை போல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம் இருக்குதே, உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இதில் எது இறக்கப்பட்டிருக்குது? குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம். இது எப்பேற்பட்ட மாதம்? குர்ஆன். அப்போ குர்ஆன் தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய விசேடமான 3 பண்புகளை அடையாளப்படுத்துகிறான். இந்த குர்ஆன் இந்த 3 பண்புகளை உள்ளடக்கியது. என்ன 3 பண்பு? ஹுதல் லின்னாஸ். முதலாவது இந்த குர்ஆனுடைய பண்புல முதல் பண்பு என்ன தெரியுமா? மக்களுக்கு நல்ல விடயங்களை காட்டி கொடுக்கும். மக்களுக்கு எது சத்தியமோ அதை என்ன செய்யும், அதை ஹைலைட் பண்ணி காட்டி கொடுக்கும். இரண்டாவது வபையினாத்தின் மினல் ஹுதா, எந்த சத்தியத்தை காட்டி கொடுத்ததோ இது சத்தியம் என்று சொல்லிட்டு மட்டும் விட்டுறாது, அது எப்படியாப்பட்டதுங்கிறத புரிய வைக்கும், தெளிவுபடுத்தும். இப்போ நம்மளுக்கு தொழுங்க என்ன மட்டும் காட்டி தந்துட்டு போச்சா? எப்படி தொழணும்னு காட்டி தர இல்லையா? ஜக்காத்து கொடுங்க, தர்மம் செய்யுங்க என்ன மட்டுமா சொல்லி தந்தது? தர்மம் எப்படி செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படியான தர்மம் சிறந்த தர்மம் காட்டி தந்துச்சா இல்லையா? தெளிவுபடுத்திச்சா இல்லையா? அப்போ ஒரு சத்தியத்தை காட்டி தருவது இது ஒரு பழக்கம். ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய பண்பு தான் காட்டி தந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துவது. அதை இப்படித்தான் என்ன செய்யணும், நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத காட்டி தரும். மூன்றாவது வல் ஃபுர்கான், அந்த சத்தியத்தை நல்லதை காட்டி தந்து அதை புரியவை விளங்கப்படுத்துவது போல வல் ஃபுர்கான், சத்தியத்துக்கு மாற்றமான பாதையையும் சொல்லித்தரும். சத்தியத்தை அடையாளப்படுத்திட்டு அதை அப்படியே விட்டுடாம அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறத தெளிவுபடுத்திட்டு மூன்றாவது என்ன செய்யுது, அந்த சத்தியத்துக்கு மாற்றமான வழியையும் என்ன செய்யுது, இது உங்களுக்கு விளங்கப்படுத்துது. இதுவெல்லாம் இந்த ரூட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அது ஹராம், அது ஷிர்கு, அது பிதா, அது மார்க்கத்துக்கு முரணானது, அல்லாஹ்க்கு மாற்றமானது, ரசூலுக்கு மாற்றமானது என்று மாற்றமான வழிகளையும் தவறையும் கூட பாத்திலையும் கூட உங்களுக்கு என்ன செய்கிறது, இது பிரித்து வல் ஃபுர்கான் பிரித்து காட்டுகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி, அப்போ இந்த 3 தன்மைகளையும் உடைய அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். அப்போ அந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைஞ்சா ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர, இப்போ அந்த ரமலானுடைய மாதத்தை நீங்கள் அடைகிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஆக முக்கியமானது எது? நீங்கள் நோன்பு பிடிக்கணும். நோன்பை மட்டும் விட்டீங்க, மற்ற அவ்வளவையும் செய்கிறீங்கன்னா சரி வருமா? உங்களுடைய ஈமான் இஸ்லாம் பூர்த்தியாகிருமா? கேள்விக்குறியாகிரும். நோன்பை மட்டும் விட்டீங்க, மற்ற எல்லா அமலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க, மற்ற எல்லா அமலுக்கு நல்லா பிளான் பண்ணி செய்கிறீங்க, நோன்பை மட்டும் பிடிக்கிறீங்க இல்லை, அப்போ உங்களுடைய ஈமானும் இஸ்லாமும் துப்புரவாயிருமா? அழகாகிருமா? சரியாகிருமா? பூர்த்தியாகிருமா? அது கேள்விக்குறியாகிரும். அது என்ன செஞ்சிடும்?
கேள்விக்குறியாகிவிடும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, அப்பேற்பட்ட இந்த ரமலானை நீங்கள் அடைவீங்களா, ஃபல்யசும், நோன்பு பிடிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ரமலானுடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய அந்த நோன்புக்கு ஒரு சிறப்பை சொல்கிறாங்க. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் நோன்பு நோட்கிறாரு, ஈமானன், இது இஸ்லாத்தில் உள்ள ஒன்று தான், அல்லாஹ்வால வாக்களிக்கப்பட்ட ஒன்று தான், கடமையாக்கப்பட்ட ஒன்று தான் என்று ஈமானன், ஈமான் கொண்டு, வஹ்திசாபன், இப்படி பிடிக்கிற நோம்புக்கு கொஞ்ச நெஞ்சம் இல்லை, சாதாரணமல்ல, மிக உயர்ந்த கூலி இருக்குது என்ற ஆசையோட. இந்த ரமலான்ல பிடிக்கக்கூடிய நோம்புல சாதாரணமான நன்மைகள் அல்ல, மிக மிக உயர்ந்த உன்னதமான நன்மை இருக்குது அப்படிங்கிற இஹ்திசாப், பெருங்கொண்ட ஒரு எதிர்பார்ப்புல என்ன செய்யறாரு, ரமலான்ல ஒருத்தர் நோன்பு நோட்கிறார்னா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் தவறுகள் எல்லாம் என்ன செய்து விடுகின்றன, மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அப்போ ரமலானுடைய பகலுடைய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிற நேரத்தில் எங்களோட முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இப்போ இன்றைக்கி பிடிச்சோம். உண்மையிலே ஈமானோட இஹ்திசாபோடு நம்ம பிடிச்சிருந்தோண்டா, இது அல்லாஹ்வால நமக்கு சட்டமாக்கப்பட்டு தரப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒன்று என்ற முழு மனதோடு நம்பிக்கையோடு இஹ்திசாபன், இதில் அல்லாஹ் தஆலா உயர்ந்த கூலிகளை நன்மைகளை வைத்திருக்கானுங்கிற ஒரு அலாதியான ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இன்றைய நோன்பை பிடித்திருந்தா நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா படாதா? கட்டாயம் மன்னிக்கப்படும். ஆனால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது ரமலானுடைய நோன்பு மட்டுமா? வேற என்னெல்லாம் வாக்களிக்கப்பட்டிருக்குது? ஹஜ் வாக்களிக்கப்பட்டிருக்குது. வேற ஹஜ், வேற எது? அது இடப்பட்டது. இப்போ நான் சொல்கிறோம், நோன்பு பிடிச்சா முன்னுக்கு உள்ளதெல்லாம் என்ன செஞ்சு போகுது, மன்னிக்கப்பட்டிருது அப்படிங்கிற அந்த குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அது பெரும்பாவங்கள் கூட மன்னிக்கப்பட்டுரும், அது பெரும்பாவங்கள் கூட. ஆனால் இந்த சிறப்பு சொல்லப்பட்ட சில அமல்கள் இருக்குது, இதர காலங்கள்லையும் இருக்குது. எது? இமாமோட ஜமாத்தோட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தொழுகிறோம். இமாம் என்ன செய்கிறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாரு. ஓதி இமாம் என்ன செய்கிறாரு, வலத்தாலீன் அப்படின்றதுக்கு அப்புறம் இமாம் ஆமீனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மக்மூம்களும் ஆமீனை ஸ்டார்ட் பண்ணுங்க இமாமோட சேர்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஆமீனை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மலக்குமார்களும் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஆமீன் சொல்கிறாங்க. இனி உங்கள் 3 பேர்ட்ட ஆமீன் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது யார்ட ஆமீன் எல்லாம் இதுக்கு நேர்கோட்டில் வருதோ அவர்கள் எல்லோருடைய குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள்லாம் என்ன செய்துபட்டு விடும், மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில் 6402வது செய்தியாக என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் இமாமோடு என்ன செய்கிறார், தொழுகிறாரு. இமாம் என்ன செய்கிறாரு, ருக்கூல இருந்து நிலைக்கு வந்ததுக்கு பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்கிறாரு. அப்போ மஅமூம்களாகிய நீங்கள் என்ன செய்யுங்க, ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில் 796வது செய்தியாக வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மஅமூம்களாகிய நீங்கள் என்ன செய்யுங்க, ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கன்னு. யாரெல்லாம் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்வார்களோ, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொன்னவருடைய முந்திய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, உது செய்கிறாரு. அழகான முறையில் சுன்னத்தான முறையில் உது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காத் தொழுகிறாரு. ஒரு 2 ரக்காத்து தொழுகிறார் என்று சொன்னால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் வருது சஹீஹுல் புகாரில் 1934வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது, மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே போல முஅஸ்ஸின் என்ன செஞ்சாரு, பாங்கு சொல்லி முடிச்சாரு. பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு யாராவது ஒரு ஆள் அந்த பாங்கு கேட்டவர் பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அதான் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனன் என்கிற இந்த வார்த்தையை யாராவது சொன்னால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எதுல? அதான் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு என்ன சொன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனன் என்று யாராவது ஒருவர் சொன்னா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 386வது செய்தி என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப எதுக்காக வேண்டி இப்ப இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தணும்டா, ரமலான்ல நாம என்ன செய்யறோம், நோன்பு பிடிக்கிறோம்டா, அதுக்கு ஒரு சிறப்பு அலாதியா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. ஆனால் அந்த முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இதுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு வந்திருக்குதாண்டா, நம்மளுக்கு ஏனைய காலத்திலையும் ட்ரை பண்ணி அடையலாம். அதை எதுல அடையலாம்? அதானுக்கு பின்னால ஓதுற இந்த துஆல அடையலாம். சமியல்லாஹு லிமன் ஹமிதான இமாமுக்கு பின்னால ஜமாத்தோட முதல்ல தொழணுமே, முதலாவது ஜமாத்தோட போய் தொழணுமே, தொழுந்தா தானே அந்த ரெண்டும் கிடைக்கும். எது கிடைக்கும்? ஃபாத்தியா சூரால இமாமோடு சேர்ந்து ஆமீன் சொல்றது, மற்றது அது இங்கே நிறைய பல்ல அந்த பரக்கத்து இல்லாமல் போயிருச்சு நம்மளுக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது இல்லை, அந்த பாக்கி இங்கே நிறைய இடத்துல இல்லாமல் போயிருச்சு நம்மளுக்கு. ஒரு சில பள்ளிகளில் கிடைக்கிது, கொஞ்சம் தேடி தூரம் போகணும். ஏன்னா ஹைர் அப்போ அது சிலவங்க அப்போ ஜமாத்தொழுவோன்னு போனாலும் அவனுக்கு அந்த சான்ஸ் இல்லை. ஆனால் ஒரு சான்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? அதையும் விட்டுட்டானுவோண்டா நம்ம அதுலேயும் அதில் என்ன செஞ்சிடுவோம், மாட்டிடுவோம். அப்போ சமியல்லாஹு லிமன் ஹமிதா நம்மள எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால நாம் என்ன சொல்லணும், அப்போ ரப்பனா வலக்கல் ஹம்து. இதெல்லாம் நாம் ஏன் படிக்கிறோம்டா, இந்த நன்மைகள் எல்லாம் சாதாரணமானதல்ல. நம்ம எல்லாம் இதை விட்டும் தேவையற்றவர்களா? இதை விட்டும் நாம் எல்லாம் தேவையற்றவர்களா? நம்ம தேவையற்றவர்கள் இல்லை. நம்மளுக்கெல்லாம் இது தேவை. இதை படித்து ஜமாத் தொழுகிறதுல நம்ம என்ன செய்யணும், கூடுதலான கவனம் எடுக்கணும். நம்ம எங்கே இருந்தாலும் ஜமாத்துடைய தொழுகையை மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ ஃபாத்திஹா சூரத்தில் இமாம் ஆமீன் சொல்றதுக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து நம்ம சொல்கிறது மனம் பூரிக்கணும். அடே நம்மளோட முந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அது ரசூலோட ஹதீஸை நம்ம முழு மனதோடு ஈமான் கொண்டதற்கு ஒரு அடையாளமே இல்லையா? நம்ம திருப்தி காண்றோம்டா, நம்மளோட மனம் திருப்தி காணுது, என்ன முந்திய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அது அப்போ அதை எதிர்பார்த்து ஒருத்தன் போய் தக்பீர் கட்டி அந்த ஆமீன் சொல்கிற பாக்கியம் கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு அன்றைக்கு தொழுந்த மாதிரியே இருக்கும். ஒரு விதமான ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த மனசுக்கு. அதே மாதிரி ருக்கூல இப்போ இமாம் எழும்பிட்டாரா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா வலக்கல் ஹம்த், நீண்ட துவா வருது. குறைந்தபட்சம் இதையாவது சொல்லணும் என்னங்க ரசூலுல்லாஹ், ரப்பனா வலக்கல் ஹம்த் இதையாவது சொல்லுங்க, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அதே போல் அதானுடைய சப்தம் நாங்கள் கேட்குறோம். அதானுடைய சப்தம் முடிஞ்சது அப்புறம் நிறைய துஆக்கள் வருது, ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் வருது. அதே மாதிரி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா அந்த துஆ வருது. அதே மாதிரி இது ஒரு துஆ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மத் ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனன். இதுகளை பாடமாக குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. என்ன பாவம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? நேற்று பார்த்தோம், நம்மட பாவம். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டா நம்மட வாழ்க்கையில முசீபத்துகளும் தர்த்திரியங்களும் தலையீடுகளும் வருமா? வராது. அப்ப நம்ம முடியுமான அளவுக்கு பாவத்தை மன்னிப்பு, பாவத்துக்கான மன்னிப்பு எதுல எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுல நம்ம என்ன செய்யணும், அலாதியான கவனம் நாம செலுத்தணும். அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அதே போல உது செஞ்சுட்டு வரோம். உது செஞ்சுட்டு வந்தா ஒரு 2 ரக்காத் என்ன செஞ்சிடுறது, அந்த தொழுகை தடுக்கப்படாத நேரமாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிடுறது, ஒரு 2 ரக்காத்து தொழுந்துடுறது. அந்த முறையாக செய்யப்பட்ட உது, அதுக்கு பின்னால் தொழப்படக்கூடிய 2 ரக்காத்துகள் என்ன செய்யுது, எங்களுக்கு என்னத்தை தருது, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முந்திய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. அப்போ இந்த சிறப்பு அல்லாஹுடைய தூதர் ரமலானில் எதுக்கு சொல்கிறாங்க? ரமலானுடைய அந்த மாதத்தில் நாங்கள் நோக்கக்கூடிய அந்த நோன்பில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நோக்கக்கூடிய அந்த நோன்பு எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களை கழுவி என்ன செய்யுது, சுத்தப்படுத்துகிறது. அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு தோழர் ஓடி வராரு. ஒரு தோழர் என்ன செய்கிறாரு, வாராரு. சஹீஹுல் புகாரில் 6711வது செய்தி. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில் 1935வது செய்தி. நிறைய அறிவிப்பில் என்ன செய்தி, இந்த செய்தி வந்திருக்குது. ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, வாராரு, பதறி கொண்டு வர மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாரு. வந்தவர் ரசூலாட்ட வந்த வரத்துக்கே சொன்னார், என்னண்டா ஹலக்து யா ரசூலல்லாஹ். என்ன சொன்னாரு, ஹலக்து யா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிஞ்சு நாசமா போயிட்டேன். ஹலாக்குன்னா என்ன, அழிஞ்சு போயிடுறது. அப்போ அவர் வந்து சொன்ன வார்த்தையை பாருங்க, ஹலக்து யா ரசூலல்லாஹ். இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன்.
நீங்கள் ரமலான் நோன்புடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணரணுண்டா குறைந்தபட்சம் இந்த ஒரு ஹதீஸு போதும் சரியாக புரியக்கூடிய ஒருவருக்கு இந்த ஒரு செய்தி போதும். அவர் வந்து சொல்கிறாரு, ஹலக்து யா ரசூலல்லாஹ், நான் அழிஞ்சு போயிட்டேன் யா ரசூலல்லாஹ், அழிஞ்சு நாசமாக போயிட்டேன்றார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டால் ஒமா ஷானுக், என்னப்பா உனக்கு ஆச்சு, என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பாதிக்கிற, நான் அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்கிறியே. ஏன்னா ரசூலுல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறாங்களா இல்லையா? நாங்கள் வேறு ஹதீஸில் நீங்கள் ரியாது சாலிஹீனில் ஒரு பாடமே கொண்டு வருவார், வார்த்தை பிரயோகங்களில் தடுக்கப்பட்டவைகள் அப்படின்னு ஒரு பாடமே கொண்டு வருவார். செயல்களில் தடுக்கப்பட்டவை, வார்த்தை பிரயோகங்களில் தடுக்கப்பட்டவை, என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தடுக்கப்பட்ட வேர்ட்ஸு. அதில் தன்னை பார்த்து நான் அழிஞ்சிட்டேன், நாசமாக போயிட்டேன்னு தனக்குத்தானே சாடிக்கிறது இது நல்ல வார்த்தை இல்லை, இது ரசூலுல்லாஹ் தடை செய்த வார்த்தை. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பதறிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஹலக்து யா ரசூலல்லாஹ், நான் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா ரசூலுல்லாஹ் மாஷா உனக்கு ஏன் அப்படி சொல்கிறா, ஏன் அப்படியான ஒரு வார்த்தையை பாய்க்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்றதோடையே வகாஅத்து அலா இம்ரஅத்தி மின் ரமலான், நான் நோன்பு நோற்றேன், நான் என்ன செஞ்சேன், நோன்பு நோற்றேன். ஆனால் பகருடைய நேரத்தில் மனைவியை பார்த்ததோடையே என்ன செஞ்சிட்டாரு, அப்படி விழுந்துட்டார். எங்கே விழுந்துட்டாரு, பூமியில் இல்லை, என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே படுக்கையில் என்ன செஞ்சிட்டாரு, விழுந்துட்டாரு. அப்போ சொல்கிறாரு, என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள எல்லாம் போயிடுச்சு, நான் நோன்பு நோற்றேன், பகலுடைய நேரம், துஹாவுடைய நேரம், முற்பகலுடைய நேரம், மனைவியை பார்த்து என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள எல்லாம் போயிடுச்சு, நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன், விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னத்தோடையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாங்க. மௌனமாக இருந்துட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் கேட்டாங்க, ஐன சாயில், வந்து கேள்வி கேட்டவர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் புகாரியுடைய முஸ்லீமுடைய நிறைய ரிவாயத்தில், இந்த ஹதீஸ் நிறைய ரிவாயத்தில் வருது. இன்னொரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹ் சஹீஹ் புகாரி முஸ்லிம் கேட்குறாங்க, ஐன சாயில், கேள்வி கேட்டவர் எங்கன்னு கேட்டுட்டு அடுத்த வார்த்தை ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா கேட்டாங்க, ஐனல் முஹ்தரிக் அப்படின்னாங்க. ஐனல் முஹ்தரிக், அரபில் இஹ்தரக்கான என்ன தெரியுமா, தீ குளிக்கிறது, தன்னைத்தானே என்ன செய்கிறது, எரித்து கொள்வது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தன்னைத்தானே எரித்து கொண்டவர் எங்கே இருப்பாள் அப்படின்னு. இது யாரை பார்த்து கேட்டது, நோன்பு கூடாது ஹராம்னு சொன்னவனையா பார்த்து கேட்டது, ரமலான்னா நோன்பு பிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னவனையா பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டது, இல்லாட்டி நோன்பு பிடிக்காமல் களவடிக்கிறவனை பார்த்தா இந்த வார்த்தையை கேட்டது. ஒரு சஹாபி நோன்புடைய பெருமதியை உணர்ந்திருக்கிறாரு, நோன்பு நோற்றும் இருக்கிறாரு, எதேத்தியாக என்ன செஞ்சிட்டாரு, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் நோன்பை முறிக்கிற ஒரு முக்கியமான காரணத்தை செஞ்சிட்டாரு. அவர் வந்து அவரே ஒப்புக்கொள்றாரு, என்னண்டு, நான் அழிஞ்சு போயிட்டேன் யார சொல்லலாம். அப்போ அழிஞ்சு போயிட்டேன் யார சொல்லலான்னு ஒரு சஹாபி சொல்றாருண்டா, ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது எவ்வளவு கட்டாயம் என்று அவர் உணர்ந்திருப்பார். அப்படி உணர்ந்தவனுக்கு தானே அந்த வார்த்தை வாயில வரும். இல்லாட்டி பிடிக்காட்டி பிடிப்போம் எப்படா பிடிக்க போற, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான், எவ்வளவு பாரமும் தூக்குவான், ஆனால் நோன்பு மட்டும் என்ன செய்ய மாட்டான், எல்லா வேலையும் செய்வான், சகல வேலையும் செய்வான், நோன்பை மட்டும் என்ன செய்யலாது, அவருக்கு பிடிக்கிறாது. அப்போ இவரே ஹலக்து, நான் அழிஞ்சிட்டேன்னு சொல்லும் பொழுதே விளங்குது ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது எவ்வளவு முக்கியம். அவ்வளவு முக்கியமான கட்டாயமான ஒன்றை செய்யாத நாங்கள் என்ன நல்லா செழிப்பாக வாழ்றவனா அழிஞ்சு போனவனா. அவர் உணர்ந்து சொல்லியும் ரசூலுல்லாஹ் அதை இன்னும் எப்படி மிகைப்படுத்தி சொன்னாங்கண்டா, நீ ரமலான்ல நோன்பை விட்டுட்டியா, நோன்பை முறிக்கிற காரியத்தை செஞ்சிட்டியா, நோன்பை முறிக்கிற காரியத்தை செஞ்சாலே தன்னைத்தானே எரித்து கொண்டவனுக்கு சமம் என்றா, நோன்பே பிடிக்காம இருக்கிற நிலைமை எப்படி இருக்கும். நோன்பை பிடிச்சி நோம்போட பெருமதியெல்லாம் விளங்கி சஹரும் செஞ்சு நோன்பை பிடிச்ச ஒரு ஆள் ஏதோ ஒரு காரணத்தினால, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால என்ன செஞ்சாரு, விடுபட்டு ஒரு காரியம் செஞ்சதுக்கே நீ தன்னைத்தானே எரித்து கொண்டவனுக்கு சமம் என்றா, நோன்பே பிடிக்காம இருக்கிற ஒருத்தன் எவ்வளவு மோசமானதாக இருப்பான், அவன் எவ்வளோ பெரிய அழிவை சந்திப்பான். அதனால தான் ரசூலுல்லாஹ் பாருங்க, நோம்புடைய ஆரம்பம் பரக்கத்தோடு சம்மந்தப்பட்டது, நோம்புடைய கடைசி ஹைரோடு சம்மந்தப்பட்டது. என்னது சொல்லுங்க அப்போ, நோம்புட ஸ்டார்டிங் பரக்கத்தோடு சம்மந்தப்பட்டது, நோம்புட எண்டிங் என்னது ஹைரோடு சம்மந்தப்பட்டது. யாருக்கு தெரியும் ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் தெரியுமா? சஹீஹுல் புகாரி 1923 ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸஹூரி பரக்கா. நீங்கள் சஹர் செய்யுங்க, சஹர் செய்கிறதுல என்ன இருக்குது, பரக்கத் இருக்குது. நோன்பு பிடிக்கிறவனுக்கு தானே சஹர் செய்யணும், சஹர் செஞ்சுட்டு சும்மா இருந்தா
அவனுக்கு அந்த சஹரில் பரக்கத்து இருக்குதா? யாருக்கு சஹர் செய்கிறன்றது யாருக்கு வரும்? நோன்பு பிடிக்கிறவனுக்கு தானே. அப்புறம் என்ன செய்யறாங்க? நோம்பாளிக்கு அதனுடைய ஆரம்ப உணவை பரக்கத் என்றாங்க. நோம்புடைய ஸ்டார்டிங்கே பரக்கத். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஸாலு நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. இந்த சமுதாயம் ஹைரில் இருக்கும். நோன்பாளிகள் எல்லாம் ஹைரில் இருப்பாங்க. எதுவரையில்? நோன்பு முறிப்பதை என்ன செய்கிறார்கள்? நோன்பை திறக்கிறத அதை அவசரப்படுத்தி டக்குன்னு ஆரம்ப நேரத்தில் என்ன செய்யறாங்கடா? நோன்பை திறக்கிறாங்கடா. எனவே நோன்பாளியுடைய நோன்பை பிடிக்கிறதுடைய ஆரம்பம் பரக்கத் என்றும், நோன்பாளி நோன்பை டக்குன்னு திறக்கிறது ஹைரில் இருக்கிறது என்றும், பரக்கத்தோடையும் ஹைரோடையும் என்ன செஞ்சாங்க? ஒரு நோம்பாளியை டச் பண்ணி சொன்னாங்க. ஒரு நோம்பாளி பரக்கத்துக்கும் ஹைருக்கும் மத்தியில் ஓடுறவர் அங்கேயும் இங்கேயும். இங்கிட்டு பார்த்தா ஹைர் பரக்கத்து, இன்னு பார்த்தா ஒரு சைடில் நீ திரும்பினாரு சாப்பிட்டாருனாக்கா அங்கே என்னது பரக்கத்து, இன்னொரு சைடில் சாப்பிட்டாருன்னா அது ஹைர். அப்போ நோம்பாளி பரக்கத்தில் ஆரம்பித்து ஹைரில் முடிகிறவர். அப்போ நோம்பே இல்லாதவண்ட வாழ்க்கையில் பரக்கத்தும் இல்லை. அப்போ வேறு என்ன இருக்கும்? முசீபத்து மட்டும்தான் இருக்கும். ஒருத்தர் நோம்பு பிடிக்காட்டியா அவனோட வாழ்க்கையில் என்ன இருக்கும்? ஹலாக், அழிவு இருக்கும், முசீபத்து இருக்கும். நோம்பாளியாக இருந்தால் ஒரு நோம்பாளியுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? பரக்கத்து இருக்கும், ஹைர் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு நோன்பு ரமலானில் நோக்கக்கூடிய நோன்பு. இப்போ இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் மற்ற காலத்துடைய நோன்புகள் எல்லாம் என்னது? அது சுன்னத்தான நோன்புகள். பிடித்தால் பிடிப்பதனுடைய மிக உன்னதமான சிறப்புகளை, பாக்கியங்களை, ஹைறுகளை, பரக்கத்துகளை அடைஞ்சு கொள்வோம். ஆனால் பிடிக்காட்டி நாம் ஒரு முஸ்லீம் இல்லை, மூமின் இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்? தள்ளப்பட மாட்டோம். ஆனால் நிராகரிக்க கூடாது. நிராகரித்து என்ன செஞ்சிருவோம்? சுன்னத்தான நோன்புகளை காஃபிருங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் ஃபர்லான நோன்பை பொறுத்த வரைக்கும் முழு மனதோடு இவர் ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் பிடிக்காட்டி இவர் என்னது? இவருடைய ஈமானும் இஸ்லாமும் என்ன செஞ்சிடும்? கேள்விக்குறியானதாக ஆகிடும். அது மட்டுமல்ல, அந்த நோம்பில் வைக்கப்பட்ட ஹைறுகளை பரக்கத்துகளை இழந்துடுவார். நோம்பு பிடிச்சவரை முறிக்கிறதுக்குரிய ஒரு காரியத்தை தற்செயலாக விரும்பி செய்யல, வேணுமென்று செய்யல, தற்செயலாக நிகழ்ந்துருச்சு, நோம்பு முறிஞ்சிருச்சுனாலே அவர் தன்னைத்தானே எரித்து கொண்டவருக்கு சமம் என்று சொன்னால் யோசிங்க. நாம் பிடிக்காமல் இருந்துட்டோம்னா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஒரு தருத்திரத்தில், ஹைரில், இந்த ஷர்ரில், ஒரு முசீபத்தில் நம்ம இருப்போம். அப்போ நோன்பு என்கிறத பொறுத்த வரைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் தான் நோன்பு என்கிறது என்னது. ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய ஒரு சொல்ல நோன்பை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாங்கண்டா, நோன்பை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாங்கண்டா, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்ப வாழ்க்கை என்ன செய்யலாம் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இல்லையா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டர்ன் ஆஃப் பாயிண்ட் தானே. ஒரு குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த குடும்ப வாழ்க்கையை தனக்கு செஞ்சு கொள்ள கிடைக்கிது இல்லை. என்ன கிடைக்கிது இல்லை? ஒரு திருமணம் முடிக்கிறதுக்குரிய வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு நிலைமை ஒன்று இல்லைன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சொன்னாங்க? 5 நேரம் ஃபர்ல விடாமல் தொழுண்டாங்களா? ஜக்காத்தை கொடுனாங்களா? ஹஜ் ஒன்று செஞ்சுட்டு வாங்கினாங்களா? உம்ரா ஒன்று செஞ்சுட்டு வாங்கினா என்ன சொன்னாங்க? திருமண வாழ்க்கையால் கிடைக்கிற அந்த பக்குவம் எதில் உனக்கு கிடைக்குது? அப்போ தொழுகை அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரல, அதுக்கு மாற்றீடாக எதை கொண்டு வரல? திருமண வாழ்க்கை என்கிற ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணுடைய பார்வையை பாதுகாக்கும், அவனுடைய கெட்ட எண்ணங்களை தூய்மைப்படுத்தும், ஒரு பக்குவமான ஒரு மனோநிலையை அவனை கொண்டு வரும் திருமண வாழ்க்கை என்கிறது. அந்த திருமண வாழ்க்கையுடைய இடத்துல அதை செஞ்சு கொள்ள உனக்கு வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா, சந்தர்ப்பம் இல்லையா, ஃபஅலைக்கும் பிஸ்ஸௌம். அப்போ நீ அதுக்கு ஆல்டர்னேட், அது நோம்பில் கிடைக்கிறது அதில் கிடைக்கும், அதில் கிடைக்கிறது, அதில் கிடைக்கிற பாதுகாப்பு நோம்பில் கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நோம்புடைய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கவனிக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி தான் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நிறைய நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சஹீஹ் லிகைரிஹி என்ற தரத்தை இந்த செய்தி அடையுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? அந்த மிம்பரில் ஏறும் பொழுது ஒரு படியில் என்ன செய்கிறாங்க? அந்த 3 படிகளையும் ஆமீன் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு படியில் சொன்ன ஆமீனுக்கான விளக்கம் என்னன்னு கேட்ட நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க, மன் அதரக ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதத்தை ஒருவன் என்ன செய்தான்? அடைந்தான். ரமலானுடைய மாதத்தை ஒருத்தர் என்ன செஞ்சான்? அடைந்தான். ஆனால் வலம் யுக்ஃபர் லஹு, அவனுக்கு அதில் மன்னிப்பு கிடைக்கவில்லை. மன்னிப்பு கிடைக்கவில்லைன்னா என்ன அர்த்தம்? மன்னிப்புக்கான வழிகள் அதில் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? பாவ மன்னிப்புக்கான, பாவ மீழ்ச்சிக்கான வழிகள் சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா? சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த வழிகளை அவன் என்ன செய்யலை?
சரியாக பயன்படுத்தலை, யூஸ் பண்ணல, பாவம் மன்னிக்கப்படுறதுக்கான வழிகளில் அந்த வழிகளை என்ன செய்யலை, அவன் சரியாக பயன்படுத்தலை. அதில் முக்கியமான ஒன்று தான் நோன்பு பிடிக்கிறது. அப்போ ரமலான் அடைஞ்சி குறைந்தபட்சம் நோம்பையாது அவன் குர்ஆன் ஓதுறது, அதை பாரு சதக்கா செய்கிறதா இருக்கட்டும், இரவுல நின்று வணங்குறது, இதெல்லாம் போக ஒரு நோம்பையாவது உருப்படியாக ரசூலுல்லாஹ் சொன்ன முறையில் நோற்று, சொன்ன முறையில் அந்த நோன்பை விட்டு நோன்பையாவது என்ன செய்கிறான் இல்லை, சரியாக பிடிக்கிறான் இல்லைன்னு சொன்னால் ஃபஅபஅதஹுல்லாஹு அல்லாஹு தஆலா அவனை என்ன செய்து விடுவான், தன்னை விட்டும் தூரமாக்கி விடுவான். தன்னுடைய மக்ஃபிரத் மன்னிப்பை விட்டும் ரஹ்மத்தை விட்டும் என்ன செய்து விடுவான், அல்லாஹ் அவனை தூரமாக்கி விடுவான். அவன் அழிவுக்கும் நாசத்துக்குள்ளும் போய் என்ன செய்து விடுவான், விழுந்து விடுவானாக என்று ஜிப்ரீல் என்ன செய்கிறாரு, சாபமிடுறாரு. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஆமீன் சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் முஸ்னத் அஹ்மது போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாத அமல்களில் நாங்கள் பெருசாக மிச்சம் யோசிக்கிறது, திட்டமிடுறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, குறைந்தபட்சம் நம்ம என்ன செய்யணும், ஆனால் நான் ரமலான் அடைஞ்சிருக்கிறேன், ரமலானில் நான் என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கிற நல்ல நிலைமையில் நான் இருக்கிறேனா, பொருத்தமான நிலையில் இருக்கிறேனா, உடல் ரீதியான சுத்தம், உடல் ரீதியான ஒரு தைரியத்தில் நான் மருந்து எதுவும் பாய்க்கிற, கட்டாயம் மருந்து பாய்க்கிற டைம் அந்த டைம் இல்லை, அப்படியான ஒரு நிலையில் நான் இருக்கிறேனா, மருந்து பாய்க்கிறதா இருந்தாலும் அந்த டைமில் பாய்க்க வேண்டிய தேவையில்லை, நான் கட்டாயம் நைட்டுக்கு பாய்ச்சா போதும், சஹரு கொண்டு எடுத்துக்கொண்டா போதும், அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேனா, அப்போ நோம்பு பிடிக்கிறதுக்கான ஒரு தகுதியில் நல்ல நிலைமையில் நான் இருக்கிறேனா, கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், நோம்ப பிடித்தே ஆக வேண்டும். ஏனோ வற்புறுத்தலுக்காக நம்ம பிடிக்கிறங்கிறதல்ல, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானன் வஹ்திசாபன், இது அல்லாஹ் எனக்கு கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் இந்த நோன்பு என்னிடத்திலிருந்து என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இந்த நோன்புடைய பெரிய கைறுகளை, பரக்கத்துகளை, நிறைய என்னது பாக்கியங்கள் அல்லாஹ் இந்த நோன்பு நோட்டுறதுல வச்சிருக்கிறான். அதை இஹ்திசாப், அதை அல்லாஹ் என்ன செய்யறோம், அதை எதிர்பார்த்து நாம் பிடிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்வான், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலான் முடிவடைகிற நேரத்தில் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி, அது மன்னிப்புக்கான வழியாக சரியான முறையில் பயன்படுத்தி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கான வழியாக சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எங்களை என்ன செய்வான், ஆக்கி விடுவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சில அமல்கள் இருக்குது. ஏறத்தாழ ரமலானுடைய அமல்கள் பிரதானமான 7 அமல்கள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி பேசினது ஒன்றே, எது, நோன்பு நோற்றல் மட்டும். முடிந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் இதனுடைய தொடர் இருக்குது. மற்ற 6 அமல்களையும் சின்ன விடயமாக நாங்கள் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்த்து முடிப்போம். அல்லது அதை ஒரு தொடராக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வதற்கான ஒரு முயற்சியை ஏற்பாடு செய்வோம். அல்லாஹு தஆலா முறையாக மார்க்கத்தை கற்று அதன்படி இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வியா?